ஒரு அம்மா வெளியில இருக்காங்க, 2 பேருக்கும் சூடு, சொரணை எதுவுமே கிடையாது போல இருக்கு. நம்ம சாப்பாடு தானே சாப்பிடுறோம் அப்படின்ற எதுவுமே கிடையாது. நான் உன்னைய ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல 2 பேரும் கட்டி பிடிச்சு நிக்கிறாங்க. இதே அவங்க அம்மா வந்து இப்படி நேர்ல பார்த்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய ஒரு கேவலமா இருக்கும். சரி, டிவில தான் நீ அப்படி பண்ணிக்கிட்டு இருந்த, வீட்டுக்குள்ள இருக்கப்பயாச்சும் ஓரளவாச்சும் கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இதுல கமருதீனோட ஃப்ரெண்டே வந்து உள்ள வந்து சொல்லிட்டு போனாரு, இது குழந்தைங்க எல்லாம் பார்க்கணும்ல, கொஞ்சம் பார்த்து இப்படி ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுனாரு. அப்படி இருந்து இங்க வந்து திருந்தவே மாட்டேங்கிறாங்க. தலா ரூம்ல 2 பேரும் ஒன்னா தூங்குறாங்க. என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தாதான் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அது கமருதீனோட அக்கா வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. என்னதான் வந்து பார்வதி அம்மா வந்து தண்ணி எதிர்த்து விட்டாங்க அப்படின்னாலுமே, கமருதீனோட அக்காவா இருக்கட்டும், கமருதீனோட வந்து ஃப்ரெண்டா இருக்கட்டும், 2 பேர் வந்து சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க. அவங்களால இதுக்கு மேல சொல்ல முடியாது. தோளுக்கு வளர்ந்த மேல ஒரு பையனை வந்து அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓரளவு தான் வந்து சொல்ல முடியும் நம்ம. அதுக்கப்புறம் அவனோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுலாம். அப்படி இருந்தாலுமே கமருதீனோட அக்கா வந்து நிறைய இடத்துல வந்து கரெக்டா சொன்னாங்க. அதாவது பார்வதி நான் வரும்போதே என் அக்கான்னா, உனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கலாய்க்கிற டோனா இருந்தாலுமே, நம்ம வெளியிலலாம் வந்து தலை நிமிந்து நடக்கணும். இப்படி தலை குனிஞ்சு, அதாவது தலை நிமிந்து நடக்கணும் பார்த்திபன். தலை குனிஞ்சு எங்களை நடக்க வச்சிடாதீங்க, கேவலப்படுத்திடாதீங்க, வெளியில வாங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இதுல வந்து கமருதீன் நேரம் கேட்கிறாரு உங்க அக்காட்ட, பார்வதி அழகா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம சொல்றோம்ல, வெளியில நீங்க என்ன பண்ணாலுமே பிரச்சனை கிடையாது, அது யாருமே கேட்க போறது கிடையாது. என்ன வேணா பண்ணுங்க, நீங்க இதெல்லாம் பண்றத வந்து வீடியோ எடுத்து கூட யூடியூப்ல போடுங்க, யாருமே கேட்க போறது, என்னடா அவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. இது ஒரு ரியாலிட்டி ஷோ, எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் பாக்குறாங்க, கோடிக்கணக்கான பேர் பாக்குறாங்க, குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க. அப்படிங்கும்போது தேவதானா குமார் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இதுல ரொம்ப வரம்பு மீறி தான் போயிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஆல்மோஸ்ட் வரம்பு மீறி தான் போனாங்க. இப்ப பார்க்கும்போது தல ரூம்ல 2 பேரும் ஒன்னா தூங்குறாங்க. அது பிக் பாஸ் வந்து கண்டிக்க மாட்டாரு, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இவங்க நம்ம கேட்டாலும் நம்மள ஒரு மாதிரி பேசுவேன்னு சொல்லி விட்டுறாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது அவங்க அம்மா வெளியில உட்காந்து, திவ்யாட்டன்னு நினைக்கிறேன், வந்து பேசிட்டு உட்காந்துருக்காங்க. பார்வதியோட அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவரு பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன், எங்க அக்கா இந்த மாதிரி ஒண்ணு நான் அழகா இருக்கேன்னு கேட்டேன், இது வெளியில வான்னு சொல்றாங்க, அதுக்கப்புறமேட்டு ரொம்ப மிஸ் பண்றேன் ஒண்ணு. ஏன்னா இவங்க பாட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க கேமராவெல்லாம் மறைஞ்சிட்டு. அதெல்லாம் அவங்க அம்மா இருக்கனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி இருக்கனால 2 பேர் வந்து ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க ஒரு மாதிரி பண்றாங்க, இவன் ஒரு கொலையறத நிறுத்துறா அப்படின்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஹக் பண்ணி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் வெளியில அவங்க அம்மா இருக்கும் போதே, அவங்க வெளியில இருக்கும் போதே அப்படிதான் இருந்தாங்க. என்ன இப்ப 10 மீட்டருக்கு அப்புறம் தானே இருக்காங்க, நம்மளுக்கு என்ன கவலை, நீ இப்ப இது பண்றா குமார் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இவங்களோட ஓட்டுக்கள் அடிவாங்கதா அப்படின்னு கேட்டா, அதுக்கு அடிவாங்கின மாதிரியே தெரியல. நல்லா செட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. அதனால வந்து இன்னுமே டாப் 3ல தான் வந்து பார்வதி அவர்கள் இருக்காங்க. கமருதீன் வந்து தலையா இருக்கனால அவர் வந்து இதுல கிடையாது, ஓட்டிங்ல வரமாட்டார். அதனால அடுத்த வாரம் கன்ஃபார்ம் வந்துருவார். வந்தாலுமே அவருக்கும் ஓட்டுகள் போன வாரம் நம்ம பார்க்கும்போது நல்லாவே தான் இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே டாப் 5க்குள்ள கொண்டு போற மாதிரி தான் போகுது. விஜய் டிவி அப்படிதான் பண்ணுவாங்க போல இருக்கு. இவங்க அம்மா வந்து எதுவுமே கேட்கல. அதை பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.